சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த காரியத்தை இந்த நாளிலே கைகூடி வர பண்ணின தயவுக்காகவும் அவர் நம்மேல் வைத்த கிருபைக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த முதலாவது ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் 10 கட்டளைகளை வரிசையாக சொல்லுவாங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சொல்வது பெயர். என்னுடைய வீட்டை சேர்ப்பாயாக என்னுடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரரும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் இன்னும் யாருடைய சேர்ப்பாயாக. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? மாப்பிள்ளை இருக்காரு? எல்லாருமே ஆண்டவருக்கு நல்லா இருக்காங்க. அம்மா ரோஹித் எப்பமா பிறந்தனால? பிப்ரவரி 19. அப்படியா? அவன் ஏதோ ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தான் போன வருஷம். அப்படியானே? ஆமா, அவன் கேட்டிருந்தா நான் போனதையே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். சொல்லியிருக்கான். அவன் கூட நானே பேச மாட்டேன், 20 வருஷமா நான் இருக்கேன். நீங்க டக்குன்னு அவரை பேசிக்கிறீங்க. என்ன 20 வருஷத்துல என்ன பண்றாங்க? யாரும் அவன் அப்பா பண்ணி விளையாடுறா? நீயே கேட்க உங்க அம்மாட்ட என்ன வேலை? ஏய், அவன் கூட தான் நான் பேச மாட்டேன், சண்டை அவன் தெரியுங்களா? அவர்கிட்ட போய் பேசிக்கிறாளா? காட்சி 8 ஃபிளாஷ்பேக். இடம் தங்கையின் வீடு. பங்கு பெறுவோர் தங்கை மற்றும் மனைவி. சரி, அந்த சொத்து பிரிக்கிற விஷயமா பேச வந்தேன். அதுக்கு எப்ப பிரிச்சு தரதா இருக்கீங்க? என்ன சொத்து? என்ன சொத்து? என்ன புதுசா கேட்குறீங்க? எங்க அண்ணனுக்கு, உங்க அண்ணனுக்கு பிரிச்சு தர வேண்டிய சொத்துல தானே பங்கு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. யார் வீட்டு சொத்து யார் கேட்கிறா? யார் வீட்டு சொத்தா? உங்க அண்ணனாமா கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ இப்படி பேசுற? ஆனா தம்பி அழுகிட்டே வர இல்லடா, 2 மார்க்ல யார் அந்த காலேஜ் பேசுது? அதான் ஒன்றும் அப்படியே நீ ரோடோட போய் காணி பிச்சை எடுக்கிற போய் சொன்னல உட்காந்து படிக்கலாம் அப்படி கேட்டையா? அவதான் என்ன ஞாபகம் போனாலே அந்த நேரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்து போய் படிச்சிருந்தாங்களா? பாஸாக இருக்காங்கல்ல, நான் படிச்சுதான் எழுதுனேன். இப்போ வருத்தப்பட்ட என்ன காலேஜ் தூக்கு போட்டு ஏய், போன் தான் தூங்கிட்டு இருக்கேன்.
எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுக்கலாம்ல? கை கால் உடங்காம அது நல்லா தான் வெட்டி போட்டு தின்றா. உன் கை கால் நல்லா தானே இருக்கு, கொஞ்சம் போட்டு கொடு. காலையில இருந்து வெட்டியா தான் உட்காந்து போட்டு போ. வெட்டியே நான் இருக்கேன், வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன் நான். இன்டர்வியூ போய் நல்லா யூஸ் காலையில இருந்து தூங்குறது என்ன போட்டு சாப்பிட்டு போ. ஏன் நீ போட்டு கொடுத்தா என்ன? வாங்கப்பா வாங்கடா வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு குடும்ப சோத்துக்கு. கண்டவங்களே எதிர்பார்க்க அவளும் நான் போய் பிள்ளைதான்ப்பா, கண்டவங்க நான் வரல, ஏன்னா நீங்க வேணா பண்ணுங்க. ஜோன் நீ பண்ணு இன்னைக்கு. ப்ரேயர் பண்ண வேண்டாம், என்ன வேலை? சரி ப்ரேயர் பண்ணி போடா. ஏய் வீட்டுல எல்லாம் எடுத்தப்பா தான் நடக்கும். ஹலோ சொல்லுங்க பாஸ்டர்மா. ஜோனத்தான், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு பாஸ்டர்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்லயா இருக்க? இல்ல பாஸ்டர்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன். வெளியே இருக்கியா? சரி, உங்க வீட்டாளுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன்ப்பா. உங்க வீட்டுல யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டீங்க, ஃபோன் எடுத்தாலும் சரியா பதில் பேசுறது இல்ல. அப்பா வீட்டுல இருக்காரா? அப்பாவா? அப்பாலாம் வீட்டில் தான் வசனமா? அப்பா வீட்டுல இல்லையா? ஆமா. சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். சரி வசனம். பிரதர், நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல என்ன நடக்குது? எங்க வீட்டில் மனுஷன் மாதிரி வேஷம் போட்டு நடக்கிறது நடக்குது பாசமா. உங்க வீட்டுல யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரியான பதில் கிடைக்கிறதே இல்ல. பெரிய பசங்களுக்கு ஃபோன் பண்ணா வீட்லயே இல்லைன்னு சொல்றாங்களே. நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேன் பிரதர். வாங்க வாங்க. பிரதர், வீட்டுல இருக்கீங்களா? வாங்க பாசமா, வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு பாசமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நீங்களே பாருங்க, ஒவ்வொரு கோணத்துல இருக்கு. வாங்க உள்ள வாங்க. என்ன வீட்டுல இருக்கவங்க முகம்லாம் இப்படி இருக்கு? என்னதான் நடக்குது உங்க வீட்டுல? ஜோனத்தான், இப்ப அண்ணனை பார்த்து நீயே அப்படி சொன்ன? பாஸ்டர்மா, நான் சொல்லல, எனக்கு கண்டா சொல்லுங்க என்ன எனக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பேசுற பேச்சாப்பா இது? பிரணவ், உனக்கு என்ன பிரச்சனை? எப்பா இதெல்லாம் தம்பி கிட்ட பேசுற பேச்சாப்பா? அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படியா? என்ன பிரதர் இதெல்லாம் நீங்க சொல்றது இல்லையா? இந்த குடும்பத்துல மாட்டிட்டு நான் தான் பாசமா போயிருக்கிறேன். எல்லாரும் ஏற்காலே போட்டு உருட்டு உருட்டாங்க. உங்க மனைவி அமைதியாவே இருக்காங்களே. இருக்கிறதே பெரிய அணிமுட்டாங்க பாசமா. ஒரு கதை சொல்லுவாங்க. என்னைக்கு நடந்துச்சு இதெல்லாம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளாம் இன்னைக்கு பாவம் இல்லாம இந்த உலகத்துல இருந்திருக்க முடியுமா? தினம் பைபிள் வாசிக்கிறீங்களே, ஜெபம் பண்றீங்களே, பைபிள்ல போட்டிருக்கே யாக்கோபு 3:16 சொல்லுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டுன்னு சொல்லுது. நம்ம அண்ணன் தங்கச்சி நல்ல பிதாவே, இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றியப்பா. இந்த குடும்பத்தை உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வைராக்கியத்தெல்லாம் திறந்து தகப்பனே, இந்த குடும்பம் உமக்குள்ள மனம் திரும்ப ஒப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க செய்த பாவத்தை தகப்பனே நீங்க மன்னிங்க, புது சிருஷ்டிகளாய் தகப்பனே இவர்களை நீங்க மாற்றுங்கப்பா. ரட்சிப்பின் சாதாரண வீடு விட்டு பக்கமே வரக்கூடாது. அப்படி ஒரு பாட்டு பாடு. பாடிடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்றே பாடிடுவோம். இது இயேசுவின் குடும்பம் தானே? இயேசுவின் குடும்பம் தானே? பாடுங்க. அப்பா நல்லா இருக்கீங்க, பேசுங்க. பாடிடுவோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை.
பிள்ளைங்க சிறுவயதிலே வேதத்தை கற்றுக்கொள்றதுல பெற்றோர் வந்து கண்டிப்பா இதுல அந்த விஷயத்துல நீங்க ஊக்கப்படுத்த. நெக்ஸ்ட் சாங் பை CA பாய்ஸ். ஆ
என் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லீவ் வேணும். அப்படி பானிபூரி வந்து சாப்பிட்டேன். பானிபூரியா? அதுக்கு எது உனக்கு காசு? இல்லை, நான் வந்து அவங்கள்ட்ட மேம் 5 ரூபா கேட்காமன்னு அதை வந்து ஸ்கிட்ச். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. நிறைய வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். சுதந்திரிச்சு கொள்ள வேண்டியது நம்மட பொறுப்பு. பிள்ளைங்களே, கேள்விப்பட்டோன்னே நான் வந்துட்டேன். என்னாச்சு, இப்போ கைக்கு பரவாயில்லையா? எப்படி கேட்க
அப்படியே நுழைஞ்சிடுச்சு. ஐயோ, எனக்கு மனசே கேட்கணும் போதே, அதான் நான் ஓடி ஓடி வந்தேன் அவனை பார்க்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். நீங்களாச்சும் வந்து பார்த்தீங்களே. எப்படி ஆச்சு உனக்கு? நல்ல வேலை இவங்களாச்சும் வந்தாங்க. இவ்வளவு தூரம் வந்தவங்க ஒரு ஆப்பிள் வரைஞ்சாச்சும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வெறும் கையோட வந்திருக்காங்க. அப்படியா? ஒருத்தன் கூட ஒருத்தர் எதுவும் கேட்கல. நான் யார் யாரெல்லாம் வேணாம்னு நினைச்சா அவங்கெல்லாம் என்னை வந்து பார்த்தாங்க. நேத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவருக்கும் நான் அவர் சொல்ல முடியாதப்ப அவர் வீட்டிலேயே கிடையா கிடந்தேன். 24 மணி நேரம் அங்கேயே இருந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணி போட்டேன். என் வீட்டில் கூட வேலையை பார்க்காம அவங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் வஞ்சனையா பேசிக்கிறான். இந்த மாதிரி பார்க்க வர்றவங்க எல்லாருமே நல்ல சிந்தனையோட தான் பார்க்க வருவாங்கன்னு இல்லக்கா. வஞ்சனையோட மனசுல வஞ்சனை வச்சுட்டு தான் பார்க்க வரவங்களும் சில பேர் இருக்காங்க. நம்மளே பல வேதனையில இருப்போம். வந்துட்டு நீ எதனா பண்ணியிருப்ப, அதனாலதான் இப்படி நடந்திருக்கோம், ஐயோ அதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க. எப்பவுமே இதை நினைச்சுக்கோங்கக்கா, எப்பவுமே நம்மளை விசாரிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஸோ உங்களோட கவலைகள் எல்லாத்தையுமே அவர் மேல வச்சிருங்க. நீங்க ஏன் வந்து மனுஷன் விசாரிக்க வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கரெக்டு தான். இனிமேல் நான் என்னோட வார்த்தை எல்லாத்தையும் கர்த்தர் வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்காக போயிட்டு மனமிறங்கி நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. இல்லைன்னா நான் தப்பாகவே நினச்சிட்டு இருப்பேன். இனிமேல் கர்த்தர் வழி தான் எல்லாம். தேங்க்யூ சிஏ கேர்ள்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கற்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. கொண்டவன் நான். ஆசா ராஜாவுக்கு பட்டணத்தை கொடுத்தவன் நான். கடையெழுத்து ஓர் ஆங்கில எழுத்தை சுட்டி காட்டுமாம் நான் யார்? சரியான விடை நேரி. யார்? ஐந்தெழுத்து கொண்டவன் நான். கோத்திர பிதாக்களில் ஒருவன் நான். கடை இரண்டில் வாகன பெயர் கொண்டவன் நான். நான் யார்? மூன்று எழுத்து கொண்டவன் நான். ஆதாமின் பேரன் நான். கடை இரண்டு உடல் உறுப்பின் பெயர் ஆங்கிலத்தில் கூறுமாம் நான் யார்? சரியான விடை ஒரு நாட்டை குறிக்கும். நான் யார்? ஐந்தெழுத்து கொண்டவன் நான். ராஜாவின் மனைவி நான். என் மூன்றாம் நான்கால் எழுத்துக்கள் ஒரு நாட்டை குறிக்கும். நான் யார்?
உருவாகிட்டு இருக்காங்க. Be prepared. Thank you. Now nativity play. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் பரிசு கொடுக்கிற நேரம். முதலாவது சண்டே ஸ்கூல்ல இருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். அந்த சண்டே ஸ்கூல் லீடருக்கான பரிசு முதல் கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல் லீடருக்கான பரிசு அவங்க லீடராக இருக்காங்க, டீச்சராக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பரிசு. ஆசிரியர் 3 பேருக்கும் வார்த்தை. அந்த 3 பேர் பேர் வாசிக்கிறேன்.
பிரேமா கேட்பதவர்கள், அம்மோ கிறிஸ்தவர், செகண்ட் பிரைஸ் எசியானா ஜூனியர் பிரைஸ் இந்த பிரைமரி ஜூனியர் முடித்து கொடுத்தது ஜெருசா பிரின்ஸ். ஜோசுவா, ஆலன், ஜெசிகா, ஜூலி, சுவேதா, சியானா, பெர்சியா, கிருஷ்ணன், எசாண்ட்ரா மில்லர், कैसे வேற யாருக்கு ஸ்டெபான் கொடுத்தாச்சு, வேற யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்குதா, பிள்ளைகள் விடப்பட்டிருக்குதா? வேற ஏதாவது பேரண்ட்ஸ் என்ன சொல்லுங்க. சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகள் லீடர் 2 பேர் ஏற்கனவே பல ஆண்டுகளாக அருள் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு முதலாவது நம்ம அந்த பரிசு கொடுக்கிறோம். இப்போது அந்த சீராக சசி சாரத்ரிகா தீபி ஹரிஸ் காந்தி இல்லை, ஒரு பிரைஸ் மட்டும் நம்ம பல இந்த இதில் உதவி செய்த சினேகா நம்ம அந்த யூத்தில் நல்லவர். மதிப்பெண்ணு சொல்லிடுறேன். 459 மார்க்கு சசிலதா பிரேம். ரெண்டாவது பரிசு அடுத்து நம்ம பாராட்டு பரிசுகள் நம்ம கொடுக்க இருக்கிறோம். பாராட்டு பரிசு பெறுவதற்கு வரல சாந்தி தளபதி அவர்கள். அடுத்து 446 மார்க் ரூபி ஜான்சன், மிஸ்ஸஸ் ரூபி ஜான்சன் அவர்கள். அடுத்ததாக 435 மார்க்கு மிஸ்ஸஸ் ஷீலா டேவிஸ். அடுத்து 414 சாலை ஜோடி. அடுத்து 408 மார்க்கு மிஸ்ஸஸ் சவுந்தரராஜன். 7 பேர்கள். ஜான்சி டேவிட் அவர்கள். அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸோட ஜான்சி டேவிட் யார் வந்திருக்கிறார்? கூட யார் வந்திருக்கிறா? வாங்க. ஜெனிபர் வந்து வாங்கி போடுவாங்க. இன்னொரு பரிசு சாராள் அவங்க வந்து வைக்கிறாங்க. அபகமாக அடுத்து 4 தேர்வுகள் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சிவாராணி ஆதி, ஜெரால் ஹாரிஸ். தேவி வந்திருக்கிறீங்களா? வேணா பிள்ளைகள் வந்து வாங்கி
ஆ